தமிழ் வாழ்க. போயா புறம்போக்கு. வணக்கம். நான் உலக புகழ் எழுத்தாளர் தில்லைவாணன். தமிழ் வாழ்க, தமிழனும் வாழ்க. நான் உணர்வு பூர்வ எழுத்தாளர், தமிழை காக்கும் தில்லைவாணன். ஐயோ, தமிழுக்கு என்ன சோதனையா? பாரானே தமிழே வரல, தமிழ் வாழ்க. சௌத்த தம்பி, பேசிக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு இந்த வீச்சு? மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதவன் நீ எழுத்தாளனா? ஹலோ, நிறுத்துங்க. என் வரலாறு புவியியல் தெரியாம பேசாதீங்க. தெரியும்டா. உன் நிஜ பேரு கருப்பசாமி, உங்க அப்பா பேரு ராமசாமி, உங்க அம்மா பேரு லட்சுமி, உன் சொந்த ஊரு சிவகங்கை. உன் தொல்லை தாங்காம வீட்டுல அடிச்சு விரட்டிட்டாங்க. உன் தில்லு முள்ளு பொறுக்காம ஊருக்குள்ள உன்னை விடல. நீ தில்லைவாணன் பேரை மாத்திக்கிட்டு கேஸ் போட்டது 14. என்ன கிளி சோசியக்கார மாதிரியே சொல்றியா? அதுல 10 செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, 4 கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு. அண்ணே, சினிமாவுல விஜயகாந்த் பேசுறாப்புல என் வரலாற புட்டு புட்டு வைக்கிற. அப்ப நீ எனக்கு செட்டில்மெண்ட் பண்ண மாட்ட. நிறுத்துனே. வீணா என்னை அடிச்சு தேவையில்லாம கொலைகேஸ்ல மாட்டிக்கிறாத. அண்ணே, நான் வெளியில இருந்து பார்க்கத்தே இரும்பு, உள்ளுக்குள்ள பிஞ்சு கரும்பு. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிரு. அதை விட்டு ஏன் இப்படி டெரரா டீல் பண்ற? இன்னுமே உன் புஸ்தகம் விற்கிற கடைக்கு கூட நான் போக மாட்டேனே. ஏனே, செட்டில்மெண்ட் கூப்பிட்டு ஒரு தமிழனை இப்படி அடிக்கிறது முறையா? நாளைக்கு நீ சொந்தமா ஒரு புத்தகம் எழுதினா கூட அதுல கூட உன் பேரை போடக்கூடாது. புரியுதா? புரியுதுனே, புரியுது. இதை விட புரியுறதுக்கு என்ன இருக்கு? அதை அடிச்சு பிரிச்சு மேஞ்சு புட்டியல. இனிமே தான்டா பிரிக்க போறேன். அதே மூஞ்சியில கூட அடிங்க, ஆனா அந்த இடத்துல அடிச்சிடாதீங்க. தமிழே காப்பாத்து. நீங்க என்னடா இங்க டவுசரோட உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணே, இத உருவாம விட்டுட்டா இல்ல சந்தோஷப்படுங்க. உங்களை யாரா அப்படி பண்ணது? அவங்கள அந்த தில்லை சும்மா விட மாட்டேன்டா. அண்ணே, ஆவேசப்படாதீங்கன்னு. உங்களுக்கு அங்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இங்க முடிஞ்சு போச்சுன்னு. என்னடா சொல்றீங்க? நடந்தது தானே சொல்றோம். எழுத்தாளன் தானே என்ன என்ன பண்ண போறான்னு நம்பி போனான்டா. ஆனா அவன் என்ன கும்மி எடுத்துட்டான்டா. நமக்கு நம்மில இந்த ஊரே வேணாம்டா. அப்ப நாம எங்கடா போறது? இனிமே நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல யோசிப்போம்டா. என்னன்னே சொல்றீங்க? உசாமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? அவர் தீவிரவாதியாச்சுன்னு. அப்ப உமமாங்கிறவரு அவர் அமெரிக்கா ஜனாதிபதி இல்ல. பாத்தீங்களாடா, ரெண்டுக்கும் ஒரு எழுத்துதே வித்தியாசம். ஒருத்தர் தீவிரவாதி, ஒருத்தர் ஜனாதிபதி. அப்ப நீங்க? நான் உமாமாடா. பரந்த உலகத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல கலக்குவோம்டா. குட் மார்னிங் காவியா. குட் மார்னிங். இன்னைக்கு சரோஜா தேவிக்கு எஸ் பர்த்டே. சாக்லேட் எடுத்துக்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. நான் கோவிலுக்கு போய் என்னோட சரோ பேர்ல அர்ச்சனை பண்ண போறேன். நீயும் கூட வாயேன். சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க சரோஜாவை கூட்டிட்டு போலாமே. ஏய், நல்ல நாளும் அதுவும் அபசகனமா பேசாத. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. குட் மார்னிங் காவ்யா. குட் மார்னிங். நீயும் வாயே, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். உங்க 2 பேருக்கு நடுவுல நான் எதுக்கு நந்தி மாதிரி? என்ன சொல்ற? உங்க ஆளு அர்ச்சனை பண்றதுக்கு கோயிலுக்கு போயாச்சு. அப்படியா? அப்ப சரி, நான் அவரை போய் கோவிலே மீட் பண்ணிக்கிறேன். பை பை. ஆல் தி பெஸ்ட். என்ன? I am so sorry காவியா. நான் என்ன சொல்ல வந்தனோ அதை மறந்துட்டேன். இன்னைக்கு என் சரோஜா தேவியின் பிறந்த நாள் இல்லையா? அதனால சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். உனக்கு தான் மியூசிக் ஃபீல்ட்ல நிறைய லிங்க்ஸ் இருக்கு. சோ அந்த ஃபங்க்ஷன்ல வாசிக்கிறதுக்கு நல்ல வயலினிஸ்ட் இருந்தா சொல்லு. கச்சேரிய கலக்கிடலாம். Damn it. சாரி. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. தோசை இங்க சாப்பிட்டுமா இல்ல உள்ள வந்தாதான் கொடுப்பியா? சாரி, உள்ள வாங்க.
வாங்க வாங்க. டேய், நீங்க வருவீங்கன்னு சொல்லியிருந்தா நான் ஏதாவது நல்ல டிஷ் பண்ணியிருந்திருப்பேன்ல. ஏன் இதுவே நல்லா தானே இருக்கு. நரேன், எனக்கு போய் சொன்னா பிடிக்காது. அப்படியா? எஸ். அப்போ ஒரு பொய் விளையாட்டு விளையாடலாமா? என்ன? சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். நம்ம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் 5 கேள்வி கேட்போம். அந்த 5 கேள்வியோட பதிலும் பொய்யா இருக்கும். ஓகே? ஓகே. இது என்ன? கம்ப்யூட்டர். குட். ஓ மீ. யா. நீங்க போட்டிருக்க பனியன் கலர் என்ன? ரெட். Now it's your turn. நீ ஒரு நல்ல வயலினிஸ்ட். எஸ். இப்போ அது உண்மையை ஒத்துக்கிட்டியே. நரேன், நீங்க ஒரு ரைட்டர். நோ, நான் ஒரு சைக்கோ. ஓ. மொத்தம் எத்தனை கேள்வி ஆச்சு? 2. தோத்துட்டேன். ஓ சாரி 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 சாரி. ப்ளீஸ் ஒன் மோர் சான்ஸ் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே. You love me? No. Do you love me? No. நரேன், உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? காவ்யா, நான் லவ் பண்ண முதல் பொண்ணு நீதான். நரேன், நீங்க இப்போ சொன்னது உண்மையா இல்ல பொய்யா? No, it's my turn. நீ சொல்லு, நான் சொன்னது உண்மையா இல்ல பொய்யா? பொய். நான் இன்னைக்கு நைட் உன் கூட தங்கலாமா? ஓகே. நான் கேட்டது 6வது கேள்வி. காவ்யா, என்ன? நரேன்! நரேன், எங்க இருக்கீங்க? உன் மனசுலதான். தொலைச்சிட்டியா? நரேன்! இங்க. ஏய், சாரி. என்ன சாரி? என்னாச்சு உனக்கு? இதுதான் நீங்க நாவல் எழுதுற லட்சணமா? ஏன் நல்லா தானே இருக்குன்னு சொல்றாங்க. உங்களை நான் பார்த்ததுல இருந்து உங்க கூட படுத்தது வரைக்கும் இதுல பச்சை பச்சையா எழுதிருக்கீங்க. அன்னைக்கு காரை பஞ்சர் பண்ணது நீங்க தானா? உன்னை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு அப்படி பண்ணேன். படுக்கையில உங்க கூட நம்பிக்கையும் சேர்த்து தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அடுத்தவங்க படுக்கையை திருட்டுத்தனமா பாக்குறவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது அது வேற யாரும் நினைச்சுக்கோ. அப்போ அது நாம தான் நீங்களே ஒத்துக்கிறீங்களா? இது வெறும் நாவல் டி. சிற்பிங்கிறவன் செதுக்கிறவன் மட்டும் இல்ல, தேவையில்லாத விஷயத்த ஒதுக்குறவனும் கூட. அப்பதாண்டி உள்ள இருக்கிற விஷயம் அழகா தெரியும். அழகா இருக்கணுங்கிறதுக்காக நமக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயத்த அசிங்கப்படுத்துவீங்களா? கண்ணுக்கு தெரியாதவங்க கிட்ட ஏமாறதுக்கும் கட்டின புருஷன் கிட்ட ஏமாத்தப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் காலம் காலமா இருக்கிற மாதிரி எப்படி பதிவு பண்ணிருக்க? ஆக்சுவலா நீ என்ன பாராட்டணும், அதை விட்டுட்டு திட்டுற. பாராட்டணுமா?
என்ன பாராட்டணும்? என்ன பாராட்டணும்? எதுக்கு பாராட்டணும்? என்ன பாராட்டணும்? சொல்லுங்க, என்ன பாராட்டணும்? சொல்லுங்க, கேக்குறல, பதில் சொல்லுங்க. வாவ், சூப்பரான வீடு. யார் வீடு? எனக்கு தெரிஞ்சவங்க வீடு. உள்ள போகணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். ஆனா ஒரு கண்டிஷன். இந்த வீட்டுக்குள்ள போனா வெளியில வர முடியாது. பரவாயில்லையா? இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போய் யாராவது வெளியே வரணும்னு ஆசைப்படுவாங்களா? ப்ளீஸ் கூட்டிட்டு போங்களேன். இந்த மாதிரி ஒரு வீடு உனக்கு வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? அப்படியே கட்டி பிடிச்சுப்பேன். அப்ப கட்டிக்கோ. இது உன் வீடு காவியா. நம்ம காதலுக்கு கிடைச்ச பரிசு. என்னமோ என் எழுத்தெல்லாம் பச்சை பச்சையா இருக்குன்னு சொன்ன. இப்போ அது இந்த எழுத்தாளனை பார்த்து பெருமைப்படுறியா? Oh my God. மேடம், ஒரு சின்ன ஃபேவர். உங்க வீட்ல நான் தங்கிக்கலாமா? நோ. ஹால்ல ஒரு ஓரமா, கிச்சன்ல. நோ. பார்த்தா பாவமா இருக்கு. வேணும்னா பெட்ரூம்ல தங்கிக்கோ. ஏய் காவியா, ஏய் மெட்ராஸ் வெயிலுக்கு ஸ்வெட்டரா? என்ன? Oh, sorry. எனக்காக இன்னும் ஒரே ஒரு ஸ்டில்மா ப்ளீஸ். கொஞ்சம் பின்னாடி, just a little back, just. இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போமா? just a little. இன்னும் கொஞ்சம். உங்க அடுத்த நாவலை பத்தி சொல்லுங்க. இறுதி நாவல்னு சொல்லுங்க. வாழ்க்கையில நான் பேர், பணம், புகழ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனா என் வெற்றியை நான் இன்னும் என்ஜாய் பண்ணேன். ஐ வாண்ட் டு செலிப்ரேட் மை சக்சஸ். நரேன் எனக்கு உயிர். அவர் எழுதுறத நிறுத்துறேன்னு சொல்றத என்னால தாங்கிக்கவே முடியல. ப்ளீஸ் கீப் ரைட்டிங் நரேன். என் பேத்திக்கு உன் புஸ்தகம்னா ரொம்ப பிடிக்கும் தம்பி. ஏன்பா எழுதுறத நிறுத்திட்ட? தொடர்ந்து எழுதுப்பா. எழுத்தாளர் நரேன் தொடர்ந்து எழுதணுங்கிறது தான் எல்லா தரப்பு மக்களோட எதிர்பார்ப்பு. இதை அவர் புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து எழுதுவாரா? பெண்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ரைட்டர் நீங்க தான் நரேன். ப்ளீஸ் எங்களுக்காகவாவது எழுதுங்க. ஐம் சாரி, இனிமே நான் எழுத மாட்டேன். என்னோட கடைசி நாவல் எப்போ எழுதுவேன்னு எனக்கே தெரியாது.